அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாவ் பாஜி மசாலா வீட்லேயே சூப்பராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாவ் பாஜி மசாலா பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அது என்னென்னா, எனக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாவ் பாஜி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, சாப்பிட்டதே இல்லை. காலேஜ் படிக்கும் போது தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, காலேஜில் நானும் என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸு திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அனிஷா அண்ட் ஆயிஷா. 3 பேர் எப்போவுமே நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். என்னுடைய மற்ற கிளாஸ்மேட்ஸே கிண்டல் பண்ணுவாங்க, இவங்களை பிரிக்கவே முடியாது பொழுது, அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க சொல்லி. அவ்வளோ க்ளோஸாக இருப்போம். இன்னி வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் தான் நாங்கள் பிரேக் டைம்லேயோ ஃப்ரீ டைம்லேயோ காலேஜ் கேண்டீனில் போய் சாப்பிட்றது எங்கள் வழக்கம் ஒன்று. அப்படி ட்ரை பண்ணது தான் இந்த பாவ் பாஜி மசாலா. நாங்கள் ட்ரை பண்ண அன்றைக்கே இந்த ரெசிபி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் சேர்த்து 3 பேருக்கும் எங்களுக்கு ஃபேவரட் ரெசிபியாக ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சாப்பிட்டதாலேயோ என்னவோ தெரியல, இந்த பாவ் பாஜி மசாலா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி ஆகிடுச்சு. அன்னிலேருந்து நான் காலேஜ் முடிச்சிட பிறகு என் ஃபேமிலி கூட எங்கே வெளியே போனாலும் சரி, அந்த ஹோட்டலில் அந்த மெனுவில் பாவ் பாஜி மசாலா இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது அதுவாக தான் இருக்கும். அந்தளவுக்கு என்னுடைய ஃபேவரட் ரெசிபியாக இந்த பாவ் பாஜி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பாவ் பாஜி மசாலாவை நான் வீட்லேயே ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பலாக இருந்துச்சு. அப்புறமா 2-3 தடவை ட்ரை பண்ணும்போது என்னுடைய மிஸ்டேக்ஸ்லாம் நான் கரெக்ட் பண்ணிவிட்டு கேன்டீனில் சாப்பிட்ட அதே பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக நான் வீட்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நிறைய டைம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நான் என் பசங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்குறேன். என்னுடைய பொண்ணோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபியாக ஆகிடுச்சு. அந்தளவுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இது. இந்த பாவ் பாஜி மசாலாவை பொறுத்த வரைக்கும் இது பன் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்து தான் இருப்பாங்க. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்வீட் மெமரிஸ் கண்டிப்பாக அவங்க ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த வீடியோவை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த பாவ் பாஜி மசாலா டேஸ்ட்டு வேணும்னா அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, பாவ் பாஜி மசாலா சொல்லி ஒரு பேக்கெட் இருக்கும். அது போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்லாம் நான் அந்த வீட்டில் இந்த ரெசிபி பண்ணும்போது அதை வாங்கி தான் நான் செய்வேன். பட் இப்போ நான் அதை செய்யறதில்ல, வீட்லேயே நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த பாவ் பாஜி மசாலா அரைச்சி தான் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி. இந்த மசாலா பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நான் காஞ்ச பட்டாணியை நைட்டே நான் ஊற வச்சு காலையில் குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா காய்கறியும் மொத்தமாக போட்டு வேக வச்சுக்கலாம். என்கிட்ட இல்லாததால் நான் காஞ்ச பட்டாணி எடுத்துக்கிறேன். இது கூடவே மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு காலிஃப்ளவர் மீடியம் சைஸ் இருக்கும், அது அதில் பாதி நல்லா க்ளீன் பண்ணி அந்த சுடுதண்ணியில் போட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு கேரட்டை போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு ஒரு 4 விசில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம் இந்த காய்கறியை ஃபஸ்ட்டு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம இங்கே மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 4 to 5 லவங்கம் எடுத்துக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு 6 மிளகாய் நான் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஒருவேளை உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்தால் இதில் சேர்த்தா இன்னும் நல்ல கலர் கொடுக்கும். என்கிட்ட இல்லாததால் நார்மல் மிளகாய் நான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஓரளவுக்கு அது ஆறின உடனே நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது நல்லா ஃபைன் பவுடர் நம்ம அரைச்சி எடுத்துடலாம்.
அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பாவ் பாஜி மசாலா ரெடி. இந்த சைடில் இந்த குக்கர்லேருந்து 4 விசில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்ட பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா, உங்ககிட்ட இந்த மாதிரி மத்து இருந்துச்சுன்னா நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி மசாலாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 3 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிகம், அதாவது குடமிளகா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு குடமிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாவ் பாஜி மசாலா பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பேனில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நான் சேர்க்குறேன். பட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா நெய் இல்லை நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கிங்க. பட்டர் சேர்த்து செய்யும்போது நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பட்டரை வந்து லைட்டாக சூடான உடனே அதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நாம் போட்ட வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணேன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அதையும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இது வேகிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இது அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகி வரணும். ஸோ மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா குக்காகி வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். கலருக்காக தான் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேருங்க, அப்படி இல்லைனா நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த பாவ் பாஜி மசாலா, அதுவும் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா எல்லாம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க மிளகாத்தூளை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இதில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக இதில் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1-2 நிமிஷம் இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கேப்சிகம், அதையும் இது போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் இது குக் ஆகட்டும். ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தோம்ல இந்த வெஜிடபிள்ஸ், அதையும் இது கூட சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1லேருந்து 1 1/2 கப் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் நல்லா இது கொதிக்கிட்டோம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கொஞ்சம் இந்த கிரேவி வந்து திக்காக ஆகணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, இன்னும் திக்காகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சம் இன்னும் வற்றணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓரளவுக்கு கிரேவி வந்து திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணாங்கன்னா, மத்து இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு மறுபடியும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்குங்க. மேஷ் பண்ணி விட்டுட்டு இந்த பாவ் பாஜியை பொறுத்த வரைக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெளியே வாங்கி சாப்பிடும்போது. ஸோ கலருக்காக நான் வந்து வீட்லேயே செஞ்ச இந்த ஃபுட் கலர் தான் நான் சேர்க்குறேன். பிங்க் கலர் சேர்க்குறேன். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட்லேயே ஹோம்மேட் ஃபுட் கலர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லைனா இதுக்கு பதில் நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேக வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 பீட்ரூட் போட்டுக்கோங்க. அப்போ நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இது ஆறிட்ட பிறகு இன்னும் நல்லா திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பரான பாவ் பாஜி மசாலா வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த பாவ் பாஜி மசாலாவுக்கு புளிப்புக்காக ஃபைனலாக ஒரு லெமனை நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு பாஜி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியது தான். பன் கூட இது தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பேக்கரிலாம் பாவ் பன் கேட்டாலே கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நார்மல் பன்னு இல்லைனா ப்ரெட்டு கூட இது தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாவ் பன் வந்து நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. வீட்லேயே சாஃப்டாக பன் எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.
இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ நம்ம கிட்ஸ்க்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். நார்மலாக கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்படியே வெஜிடபிள் பொரியலோ இல்லை கூட்டோ செஞ்சு கொடுத்தா அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபியாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பாவ் பன்னும் ரெடி ஆகிடுச்சு, பாஜி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் எப்படி சாப்பிடுவோன்னா, இது மாதிரி தான் சைடில் வச்சுருப்பாங்க. வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சைடில் வந்து லெமன் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. கொத்தமல்லி அந்த பக்கம் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை தூவி கொஞ்சம் லெமன் ஜூஸை பிழிஞ்சிட்டு அப்புறமா இந்த பாவ் பன்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம். டேஸ்ட் என்னவோ ஒன்று தான், பட் சிச்சுவேஷன் தான் வேறு வேறு. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். இப்போ வந்து என் கிட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்றேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.